முன்னாடியெல்லாம் இதெல்லாம் ரொம்ப காடாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை காடெல்லாம் மாற்றி தேயிலை ஆக்கியிருக்கிறாங்க. இதுதான் தொந்தி மரம். எப்படியும் ஒரு 100 வயசாவது இருக்கும். நான் சின்ன வயசில் ஸ்கூலில் போயிட்டு வரும்போது இதே மாதிரி தான் இருக்கும். 4th படிக்கும்போது. இப்போவும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். தாத்தா மரம் இல்லை, எப்படியாவது ஒரு 100 வயசு இருப்பார். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த பாதை வழி நான் வரேன். இந்த பாதையிலே நான் நடக்கும்போது என்னுடைய சிறு வயதிலே வீட்டிலேருந்து வந்தது போனது நடந்தது, நம்ம அம்மாவோடு இருக்கும்போது உள்ள ஒரு அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு கவலை இல்லாமல். என்னுடைய அம்மா ஞாபகம் எல்லாம் எனக்கு வந்தது. அவர்கள் இறந்ததுக்கு பிறகு நான் அந்த பாதையில் முதல் முறையாக வரும்போது இங்கேருந்து பார்க்கும்போது என்னுடைய பிறந்த ஊர், பிறந்த வீடு, மனதில் ஏதோ ஒரு வேதனை, நம்ம அறியாத ஒரு துக்கம், ஆனாலும் ஒரு சந்தோஷம். நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது நம்ம பெற்றோர்கள் ஞாபகம்லாம் நமக்கு வருமே இல்லையா? அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இருக்கிற ஆனந்தம் அது எவ்வளவு இனிமையானது. ஆமே, இங்கே வரும்போது எப்படியும் ஒரு மத்தியானத்துக்கு 2 மணிக்கு மேலே இருக்கும். எனக்கு பயங்கர பசியாக இருந்தது. ஆனால் அங்கே வந்த உடனே கரெக்டாக ஒருத்தர் ஐஸ்கிரீம் கொண்டு வந்தார். நாங்களும் எத்தனையோ வருஷம் இதில் நடந்திருக்கிறோம். இதுவரை யாருமே எங்களுக்கு ஐஸ்கிரீம் இந்த பாதை வழி கொண்டு வந்தது கிடையாது. இது கடவுளுடைய அன்பு என்று நான் புரிந்து கொண்டேன். பாருங்கள், அங்கே வந்த உடனே கரெக்டாக ஒருத்தர் ஐஸ்கிரீம் கொண்டு வந்து அந்த வராரு. நான் அந்த இடத்துல நின்றுருக்கேன். நல்ல பசி. இந்த ஏரியா பக்கத்தில் எங்கேயுமே வீடுகள் எதுவும் கிடையாது. எப்படியா இருந்தாலும் அங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும். ஆனால் கடவுளே ஒருவரை அனுப்பிவிட்டது போல் தோன்றியது. அதான் என் கையில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீம். ப்ரைஸ் லார்ட். இது நெட்டுக்குடி டாப் டிவிஷன். இங்கேருந்து பார்த்தா கூடார் எஸ்டேட் கம்ப்ளீட்டாக அந்த மலை எல்லாமே தெரியும். பாருங்களேன், அந்த கூடாரில் ரொம்ப அழகாக இது எல்லாமே கூடார் எஸ்டேட் தான். இருந்தாலும் ஒரு டிவிஷன் தூரமாக சைலண்ட் வாலி வர தெரியுது. இது அந்த எங்கள் எஸ்டேட்டு கூடாரில் எஸ்டேட்டு மலை, தேவியம்மா மலை என்று சொல்வார்கள். இந்த மலைக்கு பயங்கரமான ஒரு அழகு இருக்குது. ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து பார்த்தால் ஒவ்வொரு விதமாக தெரியும். எங்கள் எஸ்டேட்லேருந்து பார்த்தா யானை மாதிரி தெரியும். இங்கேருந்து பார்த்தா 2 மலையாக தெரிகிறது. இன்னைக்கு கேப் ரோடு குரிசி மலையிலேருந்து பார்த்தா அது வேறு விதமாக தெரியும். நான் பார்க்குற இந்த இடம் ரொம்ப ஊற்று தண்ணி வர இடம். இங்கே நாங்கள் இந்த மழை காலத்தில் ரொம்ப ஊற்று தண்ணி நீரூற்று ஒழுகி வரும். அங்கே தண்ணியெல்லாம் குடிக்கிற ஒரு இடம். இதெல்லாம் ரொம்ப அந்த டாப் ஸ்டேஷன் கீழே ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர் வீடு இருக்குது. அதுக்கு மேலே உள்ள ரோடு. காற்றோடு காற்றாகவே தினம் காண்பது தானேதோ டாப் டிவிஷன் சேர்ந்தாச்சு. இங்கே பக்கத்தில் தான் இந்த லைன்ஸ் மக்கள் தங்குகின்ற இடம். இங்கே ஒரு வீடு இருக்கு அன்பார்ந்தவர்களே. நாங்கள் நல்ல வெயில் காலத்திலலாம் வரும்போது அந்த வீட்டிலேருந்து தான் வாங்கி தண்ணியெல்லாம் குடிப்போம். அந்த வீட்டு மொத்தத்தில் ரொம்ப ரோசா செடி இருந்தது. அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப பாசமில்லை அந்த தெரிகிற அந்த ரோஸ் கலர் உள்ள வீடு.
அங்கிருந்து தான் நாங்கள் தண்ணி வாங்கி குடிக்கிற ஒரு வீடு. அந்த கோட்டேஜ் எல்லாம் தாண்டி மேலே வந்தாலே இங்கேருந்து பார்த்தா இங்கே பக்கத்தில் ஒரு ஹிந்து கோயில் எல்லாம் இருக்கிறது. அங்கேருந்து உள்ள வியூ, அதாவது கூடார்லேருந்து இங்கே வர உள்ள ஏத்தம், இங்கே வர எப்படியும் ஒரு 5000 கடல் அடியிலேருந்து ஒரு 5000 அடி ஹைட்டில் தான் இப்போ இருக்கிறோம். இனி இங்கேருந்து கீழே இறங்கணும். அது தேவகுலத்துக்கு ஒரு 500-1000 அடி இறக்கத்துக்கு கீழே, இங்கேருந்து இன்னும் கீழாக்க இறங்கணும். இங்கே பக்கத்தில் கீழே ஒரு பழைய பிரிட்டிஷ்காரங்க குதிரை அன்னைக்கு துரை என்று சொல்லி கீழே பார்த்துக்கிறீங்க. இது குதிரைக்குள்ள தொழுவு கூடம், அங்கே தான் குதிரையெல்லாம் கட்டுவார்கள். அந்த இடமாக இருந்தது. அப்படி சொல்லுவோம். அன்றைக்கெல்லாம் இந்த டாரிங், இப்போ கான்க்ரீட் போட்டிருக்காங்க, டாரிங் மண் ரோடாக இருந்தது. சில இடத்துல கல் தான், பிரிட்டிஷ்காரங்க வந்து அது கல்லை தான் பதிச்சு வச்சுருந்தாங்க. அது வழியாக அந்த குதிரையெல்லாம் போகும். அந்த ஏரியா தான் இது. இதை பார்க்கும்போது என்னோடு கூட படித்த என்னுடைய அண்ணாமார் அக்காமார் அவங்கெல்லாம் பார்த்தா அது கரெக்டாக புரியும். ஷாஜிக்கு பார்த்தா புரியுதா? டீச்சர்னு கூட தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவர் பார்த்தா அந்த பழைய நினைவுகள் அவங்களுக்கு திரும்பி வரும். அங்கே தூரமாக பார்க்குறது மாட்டுப்பட்டி கொரண்டிக்காடு ஸ்கூல் தான் அங்கே தெரிகிறது. மாட்டுப்பட்டி மலை அது. இதுதான் அந்த குதிரையெல்லாம் கட்டி வைத்திருந்த இடம். இந்த ஏரியாவில் இங்கே மேலே ஒரு வீடு இப்போ புதுசாக வந்திருக்குது. தனியாக ஒரு ஃபேமிலி அங்கே இருக்கிறாங்க. முன்னாடி அது புறம்போக்காக இருந்தது. இந்த ஏரியாவுக்கு மேலே சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம் நாளொரு வண்ணம் நான் காணும் எண்ணம் ஆனந்தம் காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் ஏங்கும் என் நாளும் ஏக்கம் உள்ளாடும் நினைவுகள் மனதிலே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பது தானேதோ
கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம் நாளொரு வண்ணம் நான் காணும் எண்ணம் ஆஹா